நாளும் இல்லை என்னவனே உன்னை எட்டாத நாளும் இல்லை பார்க்கடல் வாசன் பதம் பணிந்துடுவோம் பார்க்கடல் வாசன் பணிந்துடுவோம் பாவ விமோசனம் அடைந்துடுவோம் பார்க்கடல் வாசன் பணிந்துடுவோம் ஓம் நமோ நாராயண அறிவோம் நமோ நாராயண நமோ நமக நாராயண பராபரத்தில் பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே சதாசம் தோன்றி சதாசல் மகேஸ்வரன் மகேஸ்வரன் உத்தரம் தோண்டி உத்தர மகா தோண்டி மகாவிஷ்ணு பிரம்மா தோண்டி பிரம்மாவில் அப்போ தோண்டி அப்போல் வாய் தோண்டி வாயுவில் பிரது தோண்டி பிரிதுவில் அண்ணன் தோண்டி அன்னத்த வச்சுகள் தோற்றுவிக்கப்பட்டான சிருஷ்டி திதி சம்காரம் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிருஷ்டிகத்தா பிரமன் உலக உற்பத்திக்காக முதலில் நாள் தோற்றுவிக்கப்பட்டான் அவர்கள் உலகத்தில் அடாமலை துறவரத்தை நாடி சென்றுவிட்ட ஒரு காலத்துக்காக கோவலூர் பத்திமலை படைத்தான் அப்படி படைத்து நீங்களாவது உலகத்தை உத்தரவிட்டான் பிரமன் அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள் யாமற்றும் இல்லறந்து கேட்டு துறமது கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா நடன பிரியா ருத்ரா கனிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுந்தரம்பா கழகப்பிரியா நார்தான் சொல்லக்கூடிய இன்று நான் அதிகார வழக்கு சத்திர தகுதியாக வீட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமனை கலாசிலையும் பெற்று இரண்டாவதாக வைகுண்டனு காக்கும் கடவுள் அந்த பரந்தாமனை மிகவிட்ட மூன்றாவதாக கைலாயமலை சொண்டு அங்கே உலகலாமன் ஒருவர் கரியவன் இளவுலாவின் நீர்மணி மேனியின் அழகில் ஜோதிவன் நம்பளத்த அடுவான் மணல் சிலம்படி வாழ்த்தி வணங்குண்டு அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாத மிகவிட்ட போது நெறிமலை சாரல் உருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கின்ற வெளிமலை சாரலும் கூட ஒரு நாளைக்கு இடத்துல தங்கி ஒரு கழகத்தை செய்யணும் ஒரு வேலை அந்த கழகம் எனக்கு சிறசாகப்பட்டதோ 1008 சுக்கார் வெடிக்கும் எனக்கு நாள் கொடுக்கப்பட்டுள்ள சாபம் ஆகினாலே கழகம் இங்கே கழகம் என்ற உலகமெல்லாம் சுற்றி வரக்கூடிய நமது கழகம் வெற்றியடைய அப்பேற்பட்ட விநாயக பெருமான் அத்திமுகத்தோனை அரணார் திருமகனை சத்தியின் புதல்வனை சித்தியின் கணவனை முத்து நித்தம் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நன்மையாகவே அமை நோக்கத்தோடு அப்பேற்பட்ட விநாயக பெருமானை வணங்கி வழிபடுவோம் நாராயண் செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே என்று எங்கு திருடன் ஆள்பவரே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே ஆதிக்கு
சிவகுலத்தவ கொழுந்து சிவகுலத்தவ கொழுந்து என்னை எங்கு திருடன் ஆள்பவனே செல்வ கணபதி எங்களுடைய ஸ்ரீ விநாயகனே. இப்படி அந்த விநாயகர் பங்குவிட நன்றி. விநாயகர் பங்குவிட்ட பொழுது மலை சாரல் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் இருப்பதை காலம். இன்னைக்கு யாரும் தூங்க முடியாது. ஏன்? நாடு செழிக்கணும், நல்ல மழை பொழியணும். 2 விவசாயி இருந்திருக்கான். கதையை கேட்டுக்க நல்லா. ஒருத்தன் விவசாயி அப்படின்னா உழுது விதபாவி நாற்று முளைச்சு பறிச்சு நடவு நடணும் ஒரு விவசாயி. ஒரு ஆள் செங்க கலாச்சு இருந்தாராம். ஆமாம், காலையில் வேகமாக செங்கல் அறுத்து பார்த்துருக்காரு. 3 மணிக்கெல்லாம் மானம் எழுதிட்டு வந்திருக்குது. போய் வேண்டார் சொக்கநாதர். சொக்கநாதா, டேய் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்டா மழை பெய்யாமல் மழையை தடுத்துட்டீங்கன்னா நான் அறுத்த செங்கலை காய வச்சு கொண்டு போய் பத்திரமா அடுக்கி வச்சு படுதாவை போட்டு மூடிடுவேன். ஒரு வாரத்தில் அதை வேக வச்சு வித்துட்டேன்னா எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு யார் வேண்டா? செங்கல் செஞ்சவன், செங்கல் வியாபாரி வேண்டான். என்ன வேண்டான்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு அவன் வேண்டான். அடுத்து ஒரு மூட்டை விதையை தூக்கிட்டு வர்றேன். சொக்கநாதா, விதையை பாவ போகிறேன்டா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது மழை பெஞ்சிச்சுன்னா இந்த விதையை பாவி ஏன் வேலையை முடிச்சிருவனே, நடவு நல்லா அமைஞ்சிருமே அப்படின்னு மழை வரணும்னு யார் வேண்டா? விவசாயி. விவசாயி மழை வரணும்னு வேண்டான். செங்கல் அறுக்கிறவே இன்னைக்கு ஒரு நாள் மழை வரக்கூடாதுன்னு வேண்டான். 2 பேர் வேண்டது சொக்கநாதர்கிட்ட. இப்போ சொக்கநாதர் என்ன பண்ணுவார் சொல்லு? யாருக்கு என்ன சொல்லுவார்? அவரே போட்டு குழப்பி விட்றாங்களே. இல்லை, மழை பெய்யணுமா? மழை பெஞ்சா இவனுக்கு நல்லது, மழை பெய்யலைன்னா அவனுக்கு நல்லது. இப்போ சொக்கநாதர் முழிக்கிறாரு. என்னடா இவன் மழை வேணுங்கிற, இவன் மழை வேணாங்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னா உன்னுடைய கருத்தை சொல்லு பார்ப்போம். மழை பெய்யணுமா மழை வேணாமா? சரி, இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா அவன் பாதிச்சிருவான், மழை பெய்யலைன்னா இவன் பாதிச்சிருவான். இப்போ என்ன பண்ணுறது? பாருங்க, அதனால தான் இந்த உலகத்தில் விவசாயிகளுக்கு மட்டுமே பேர்பட்ட தன்மை உண்டு. இருந்தாலும் கூட சொக்கநாதர் நினைச்சாருன்னா எதையும் செய்வார். சொக்கநாதர் நினைச்சா எதையும் செய்வார். அதனால தான் அவர் கட்டினது யார? தடாதகை பிராட்டி. சரி, என்ன அவன் கதை கேட்டுக்கிட்டு இடையில நீ என்ன பேசிட்டு இருக்கிற? கதை கேட்கிறவன்ட்ட போய் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? ஆமாம், சொக்கநாதர் மட்டும் இந்த உலகத்தில் எவ்வளோ கடவுள் இருந்தாலும் கூட இந்த மதுரையில் இந்த சொக்கநாதர் மீனாட்சிக்கு மட்டும் மகத்துவம் ரொம்ப அதிகம். அதனால தான் பொண்ணு கட்டிக்கிட்டு எப்போவுமே மாமியா வீட்டுக்கு போகக்கூடாது. இங்கே போகக்கூடாது. மாமியா வீட்டுக்கு அவர் போயிட்டார். மாமியா வீடு எது? மதுரை இல்லையா? இவர் கல்யாணம் பண்ணிட்டு மாமியா வீட்டுக்கு போயிட்டார். மாமியா வீட்டுக்கு போனால் யாருக்கு முக்கியத்துவம்? மருமையனுக்கு தானே. ஆனால் மதுரையில் மருமையனுக்கு முக்கியத்துவம் இல்லை, மகங்கிற மீனாட்சிக்கு தான் முக்கியத்துவம். அதனால தான் எத்தனை மாதம் ஆட்சி புரியுறா மீனாட்சி? 8 மாதம். 8 மாதம் அந்த அம்மா ஆட்சி, 4 மாதம் மருமையாச்சு. இது அம்மா ஆட்சி, அது ஐயா ஆட்சி. பாருங்க, மதுரையில் மட்டும்தான் இந்த ஆட்சி புரியக்கூடிய தன்மை இருக்கிறது. இருந்தாலும் கூட அப்பேற்பட்ட சொக்கநாதனுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு கிடைக்கும் நினைக்கின்ற பொழுது, இறைவனுக்கு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு எந்த வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கின்ற பொழுது இந்த இடத்தை எப்படி வர்ணிக்க நினைத்தால், ஹலோ 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 எப்போ போடு. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். உள்ளம் சொல்வது முதல் சொல்லாமல் உண்மை பிறப்ப
இரண்டு மனிதன் ஒன்று சேர்ந்தால் என்ன வேறாகும் இரண்டு மனிதன் சேர்ந்த போது இன்னும் வேறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இசையால் அவனை இணங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையால் அவனை மயங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி எழுந்து வருவது இறைவன் மனமாகும் இறைவன் மனமாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் இறைவன் ஆளுகிறான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் மனிதன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான் அந்த இறைவன் வாழுகிறான் அந்த இறைவன் வாழுகிறான் இப்படி இறைவன் படைத்த உலகையெல்லாம் நன்றி இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான் அந்த மனிதன் வடித்த சிலையிலே இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அழகு அற்புதம் பெருமையான இந்த குறிஞ்சி நிலத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆண்கள் முழுவதும் பருவமடைந்த பெண்கள் பயிரிடுவதும் சரி பயிரிடுறதுனா என்ன இது பூரா பயிர் ஐட்டம் சரி வேறு எதுதான் வேற பயிரிடுறது இப்பேற்பட்ட அழகான அற்புதமான இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது ஆமாம் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலையிடான்னு இந்த நிலத்தை பிரிச்சிருக்கான் பாரு எப்படி அற்புதமா அறிவு சார்ந்து இந்த மலை இருக்கிற இடமெல்லாம் குறிஞ்சி நிலமா எத்தனை மலை இருக்கு பாரு இன்னைக்கு ஒன்றும் இல்லை நம்ம பகுதியில் பெரிய மலைன்னா எந்த மலையை சொல்லுவோம் ஆ ஆமாம் இது புறான்மலை கூட சொல்லலாம் வேற ஏதாவது மலை இருக்கா ஏன்னா கோயில் இருக்கிறவன் தஞ்சாவூர் அதனால தான் அந்த பெரிய கோயில்றாங்கிறான் ஆனால் அது ஒன்றும் பெரிய கோயில்லாம் இல்லை அந்த கோபுரம் பெரிய கோபுரம் உயர்ந்த கோபுரம்லாம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்த கோபுரம்னா திருவரங்கம் கோபுரம் மட்டும்தான் அதுக்கு அடுத்தபடியா மதுரையில் மீனாட்சி அம்மன் அமர்ந்திருக்கின்ற விமானம் முன்னால இருந்துச்சுன்னா அதுக்கு கோபுரம்னு பேரு உள்ள இருந்தா அதுக்கு விமான கோபுரம்னு பேரு பேர் வச்சிருக்கேன் பத்தியா அதனால தான் கருவறை கருவறை இந்த உலகத்தை ரெண்டு கருவறை தான் ஒன்று இறைவன் அமர்ந்திருக்கும் உள்ள கருவறை இன்னொன்று தாய் குழந்தையை சுமக்கும் கருவறை இந்த ரெண்டு தான் கருவறைங்கிறது இல்லையா அப்போ தஞ்சாவூரை தான் பெரிய கோவில்றாங்கிறாங்க ஏன் இது என்ன கண்டம் தெரியுமா என்ன கண்டம் மாப்பிள ஆசிய கண்டம் ஆசிய கண்டத்தில் முத கட்டப்பட்ட ஒரு கோபுரம் இதுகிட்ட தஞ்சாவூர் பெரிய கோவில் அதனால தான் அதை பெரிய கோவில்னு பேர் வச்சுவிட்டேன் அதுக்கப்புறம் திருவரங்கம் கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம் அதில் இதெல்லாம் வந்து கோபுரத்தில் சிறந்தது ஆனால் மலைகளில் சிறந்தது எந்த மலை அது அவர் பாடினார் மலைகளில் சிறந்த மலை மருதமலை அப்படின்னு பாட்டில் தான் அவர் பாடினார் நம்ம பகுதியில் ஒரு அற்புதமான மலை எதுன்னு கேட்டால் பாரி அவன் ஆண்ட அற்புதமான பரம்பு மலை என்கின்ற பிரான்மலை என்ன மலை பிரான்மலை ஞானசம்பந்தர் பாடுறாரு பாருங்க என் நெஞ்சம் நிறைந்திருக்கும் என் சிந்தையெல்லாம் குடிகொண்டு நான் நேசிக்கும் நான் வணங்கும் தம்பிரான் மலையினார் தம்பிரான் மலையினார் காலப்போக்கில் அது பிரான்மலை பேர் வச்சுவிட்டான் ஆனால் அதுக்கு என்ன பேருன்னு கேட்டால் பரம்பு மலை பாரியால பாரி மாறின உலகத்தில் எவனும் ஆழமல்லான்ட்டான் பாரி மாறி ஒரு அரசாட்சி புரியறதுக்கு எவன் முடியாதுன்ட்டான் அதனால தான் பாண்டிய மண்ணு பாரியை கொண்டு போய் சிறையில் வச்சுருந்தேன் எந்த மனுஷனும் போய் காப்பாற்றலையா எந்த மனுஷனும் போல ஐயனாருங்கிற தெய்வம் குதிரையை எடுத்து குதிரை வாகனத்தில் போய் சிறையை உடைச்சு அந்த பாரியை மீட்டு கொண்டு வந்த வரலாறு அதனால தான் இந்த பகுதியில் சிறை மீட்ட ஐயனார்னு ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமே இருக்கு தெரியுமா இதெல்லாம் வரலாற்று சிறப்புகள் இருந்த போதிலும் இப்பேற்பட்ட அற்புதமான இந்த குறிஞ்சினம் சிறப்படைய நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் நமக்கு நாடகம் முக்கியம் இல்லை புதுக்கோட்டையெல்லாம் சரியான மழை ஆமாம் ஏன்னா அது ஒவ்வொரு பகுதியாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு புதுக்கோட்டை சரியான மழை ரோடே தெரியல அந்தளவுக்கு மழை
அதனால தான் ஒரு அரை மணி நேரம் தாமதம் இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட இடத்துல விவசாயிகள் வாழ அந்த விவசாயிகளாம் சிறப்போடு மழை பொழிந்து விவசாயம் சிறக்க அந்த விவசாயி கொடுக்கின்ற பெருமை எப்படி தெரியுமா? விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி சொல்றாரு பூவோட எவெக்ட். ஆமா பாருங்க அந்த பூவோட நறுமணம் அப்படி காத்துல சுத்துற பொழுது அந்த வாசம் அந்த முனிவின் மேல பட என்ன நடந்துச்சு தெரியுமா? காமத்தை தூண்டுற அளவுக்கு இங்க மோகம் வந்துருச்சு. அவர் பார்த்தாரு, நீ தினமும் பூக்கிறதுனால தான் இப்பேற்பட்ட உனக்கு நிலவு அப்படின்னு, இனிமேல நீ தினமும் பூக்க வேண்டாம், 12 வருஷத்துக்கு ஒரு முறை நீ பூத்தா போதும் அப்படின்னு ஒரு காரணம். அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கிற பூ எது? குறிஞ்சி பூ தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். அதானே? இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கிற காய் என்ன? அது என்னடா காணாங்காய்? இது ஆமாம், அது இங்கே காய்க்கிறது இல்லை, அது கடலுக்குள்ளே விளையிறது. ஆமாம், நீ சொல்கிறது திருவிட ஆமை விடலப்பா, அது அப்படியே ஒன்று கடலுக்குள்ளே இது உற்பத்தி ஆகுது. ஆமாம், அதைத்தான் உடைச்சா திருவோடு. சரியா? நான் சொல்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கிற காய் என்ன காய்? அந்த சொல்கிறாருல பத்தியா? என்ன காய்? கூந்தப்பனி. டேய் யாரா சொன்னது உனக்கு இதெல்லாம்? ஆமாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. தவறான செய்திகளை மட்டும் எப்பவும் பரப்பவே கூடாது. 12 வருடம் அப்பேற்பட்ட சிறப்பு இருந்தாலும் கூட இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடமும் சிறப்பை நினைத்தால் தென்றல் காற்று, கொண்டல் காற்று, கோடை காற்று, வாடை காற்று அப்படிங்கிற 4 திசையிலும் 4 வகையான காற்று. இந்த பெட்டிக்கார வீசுறாரு, இது என்ன காற்று? விசிறி காத்து. என்ன காற்று? விசிறி காத்து. அது என்ன விசிறி காற்று? ஆமா, விசிறியால வீசுறங்க. இங்கே பாரு, வீசுகிற காற்று 4 தான். மனுஷ உடம்புக்குள்ள 10 காற்று இருக்கு. டேய், மனுஷ உடம்புக்குள்ள 10 வகையான காற்று அடங்கியிருக்கியா? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு காற்று எவ்வளவு தெரியுமா? அது என்ன சில்ற? 21,600 தடவை ஒரு மனுஷன் என்ன பண்ணணுமா? காத்தை இழுத்து விடணும். இது கணக்கு. இதைத்தான் கொண்டு வச்சிருக்கேன் ரகசியமா. எந்த ஊர்ல வச்சிருக்கேன்? இன்னைக்கு ரகசியம் இருக்கிற ஒரு எந்த ஒரு மிருதங்காரர்? சிதம்பரம். சிதம்பரம் தான் ரகசியம். சிதம்பரம் ரகசியம். ஆமாம், இன்னைக்கு கேள்வி எல்லாம் வள்ளிக்கிட்ட புதுமையாக கேட்போம், இன்னைக்கு வித்தியாசமாக கேட்போம். அதனால சிதம்பரம் ரகசியம்டான்னு. அதனால தான் இன்னைக்கும் எங்க நீ போயிருக்க சிதம்பரத்துக்கு? நீ போயிருக்கியா? இல்லை, நான் அதை நீ சிதம்பரத்துக்கு போயிருக்கியான்னு கேட்டேன். இது ஏன் கேட்குறேன்னா, சிதம்பரத்துக்கு போனால் யாரை கும்பிட போற? அவர் மட்டும்தான் இருக்காரா? யாரு? அப்ப விட்டு அப்புறம் கோயிலுக்கு போனது வேற வாய்ச்சி விடாது பேசுற. அரியும் சிவனும் ஒண்ணு. இதை எவன் ஒருத்தன் அரியலையும் அவன் வாயில மன்றான். இன்னைக்கும் அரியும் சிவனும் எத்தனையோ ஆலயத்தை சேர்ந்திருந்தாலும் கூட 2 ஊருக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு. ஒன்று மதுரை, நடக்கிறது கல்யாணம். கல்யாணத்துக்கு அழகர் வரணும். அழகர் வைணவம், சிவபெருமான் சைவம். சைவமும் வைணவமும் சேர்ந்த திருவிழா மதுரையில். தெரிஞ்சுக்க. சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா உள்ள நுழைஞ்ச உடனே இந்த பக்கம் நடராஜர் இருப்பார், இந்த பக்கம் பெருமாள் இருப்பார். ஒரே இடத்துல நின்று பெருமாளையும் கும்பிட்டு நடராஜரையும் கும்பிட்ற பெருமை உலக நாட்டில் எங்கேயுமே இல்லை. தில்லைங்கிற சிதம்பரத்தில் மட்டும்தான் உண்டு. இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா? நீ கோயிலுக்கு போனது போகாத விஷயம். அதுக்கு அந்த கணக்கு வேற. மனிதனுடைய உடம்பும் இந்த நாட்டுடைய சிறப்பும் சிதம்பரம்டான்ட்டேன், அது வேற. அங்கெல்லாம் போய் சாமி கும்பிடணும்.
சிதம்பரம் மண்ணை மிதிச்சாவே பெருமைடான்னு. அதனால தான் சிதம்பரத்தில் மட்டும் ஐயா யாரு, இது ஒரு சிறப்பு தெரியுமா? ஐயாவுக்கு எங்கே பெருமை தெரியுமா? அது இல்லை, அம்மாவுக்கு எங்கே பெருமை தெரியுமா? அம்மாவுக்கு பெருமை மதுரையில் மீனாட்சி, ஐயாவுக்கு பெருமை சிதம்பரம். பிள்ளைக்கு பெருமை எங்கே தெரியுமா? எங்கே பிள்ளைக்கு பெருமை? திருச்செந்தூர்ல. பிள்ளைக்கு பெருமை திருச்செந்தூர். அப்படிங்கிற காரணத்தோடு ஆமா, நீ என்ன இவ்வளவு நாளா இந்த நாடகத்தில் இருக்கிய? இவருக்கு ஒரு பெருமை இருக்காமலங்க, என்னங்க? ஆமா, பச்சை போட கண்டா ரொம்ப சந்தோஷம். நீ அப்படியே இரு. அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த இடத்தை வைத்து பார்க்க இடம் சிறப்ப இடத்தை வரைக்கும் என்று நினைத்தால் ஹலோ ஹலோ பூங்காத்தே, அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாம. எப்படி சூர்யா சாமியார் ஆடுறாங்க, அதானே? நான் ஏன்டா பாடுறேன்? நீங்க தானே பாடுனீங்க. நான் 3 ஆசையை வெறுத்தவன். என்னங்க? மண்ணாசை. மண்ணை என்னன்னு தெரியுதா? மண்ணை. இன்னொன்னு பொண்ணு. பொண்ணுன்னா என்ன? லேடிஸ். டேய், அது பெண்ணுடா. தங்கம். எங்க அப்பா நோட்டு மறந்து வச்சுட்டு மறந்து வச்சு. நோட்டு மறந்து வச்சு. ஆமா, வீட்டுல மனப்பாடம் பண்ணல. பொண்ணு. பொண்ணுனா ஆபரணம். அதை வெறுத்துட்டேன். அப்புறம் 3வது பெண்ணு. ஓ, இப்ப உள்ள 2 பெண்ணு வந்திருக்குல்ல. ஆமா. இது பக்கத்துல நம்ம உட்கார்ந்தனா இல்ல, உங்களுக்கு அது ஆகாது. ஆனா வண்டியில மட்டும் பக்கத்துல. இந்த வண்டியில மட்டும்னா என்ன ராணே, அந்த கதை வேற கதை இல்லையா? இது 3 ஆசையை நான் வெறுத்தவன். எமக்கும் பெண்ணுக்கு சம்பந்தம் அல்ல. அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு காதல் ரொம்ப முக்கியமானது. காதல் முக்கியமானது. இந்த காதல்ல ஒரே ஒரு வகையை சொல்றேன், கேட்டுக்க. சொல்லுங்க. மனுஷன் மனிதரை விரும்புவது காதல். இந்த மிருகத்தோட தன்மை இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. உன் சொல்ற நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. எங்கேயாவது மயில் செத்து கிடந்து பார்த்திருக்கியா? அடிக்காம அதுவா? இல்லங்க, கண்ணார பார்த்தது இல்ல. பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. இவனா வேணும்னு அடிச்சு கொண்டா தானே தவிர இயற்கையா மயிலுக்கு மரணம் அல்ல. அந்த மயிலுக்கு தெரியுமா இத்தனை நாளைக்கு நம்ம இறக்க போறோம்னு. அது என்ன பண்ணுமா, பெரிய மலையா பார்க்குமா, ஆளே நடமாட்டம் இல்லாத மலை. இறக்குறதுக்கு 5 நாளைக்கு முன்னால பெரிய மலைக்குள்ள போய் தன் மூக்கு இருக்கு பத்தியா, மூக்கால மலையை கொத்துற பொழுது மயிலுக்கு உயிர் எங்க தெரியுமா? மூக்குல. தெரிஞ்சுக்கணும். ஒட்டகத்துக்கு உயிர் கழுத்துல, வாத்துக்கு உயிர் காலில். என்ன பண்ணுமா மயில்? தான் மூக்கால் அப்படி 5 கொத்து கொத்துற பொழுது இறந்துருமா. அந்த மலைக்குள்ளே இருந்து அந்த மலையோட மலையா சேர்ந்துருமா. அதுதான் மயிலுடைய தன்மை. குரங்கு செத்து கிடந்து பார்த்துருக்கியா தானா? இல்லைங்க, பார்த்தது இல்லைங்க. இருக்காது. குரங்கும் தானா அடிச்சாதான் சாகும், தானா சாகாது. அதனுடைய தன்மை. இன்னும் ஒரே ஒரு பறவை இருக்கு. அந்த பறவை செத்து யாரும் பார்க்க முடியாது. அது யார் தெரியுமா? கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது வட்டம் எடுத்து பத்தியா, கருட பகவான். இந்த 3 ஜீவராசிக்கும் மிகப்பெரிய தன்மை. சரியா? இது பறவை விலங்கினம். இது சேர்றது இயற்கை. இந்த தூக்குநாங்குருவி பார்த்திருக்கிய? தொங்குமே கூடு இந்த பனைமரத்துல. அதோடைய தன்மை என்ன தெரியுமா? தூக்குநாங்குருவி ஆண் பறவையும் பெண் பறவையும் சேர்ந்துருச்சுன்னா பெண் பறவை கூடு கட்டாது. தெரிஞ்சுக்க. பெண் பறவை கூடு கட்டாது. ஆண் பறவை கூடு கட்டி அந்த முட்டையை அடகாக்குறதுக்கு ஒரு கூடும், இது உள்ள நுழைஞ்சு இறை சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கூடு, 2 கூடு இருக்கும். பார்த்திருக்கியா? இரவு நேரத்தில் ஒரு வேளை குஞ்சு பொறிச்சிச்சுன்னா அதுக்கு ஒளி வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டு போடலை, மினுக்கட்டாம் பூச்சியை கொண்டு போய் 2 பூச்சி வச்சிருமா. அது உள்ளே இருக்குமா அந்த பறவை பெருசாகிற வரைக்கும். இது பறவையுடைய தன்மை. ஒரு ரோஜா, நல்லா கேட்டுக்க, ஒரு ரோஜா, ஒரு வெள்ளைப்புறா. ரோஜாவும் வெள்ளைப்புறாவும் விரும்பினா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? எது சாத்தியமாமாங்க? அந்த புறா கேக்குதான்,
வெள்ளை ரோஜா கிட்ட உன்னை நான் விரும்புகிறேன், உன்னை நான் அடையணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு புறா கேட்டுச்சான். அதுக்கு அந்த வெள்ளை ரோஜா சொல்லிச்சான், வெள்ளையா இருக்கிறேன்னா என்னைக்கு சிகப்பாக மாறுறனோ அன்னைக்கு நான் உங்க கூட சேர்றேன்னு சொல்லி ரோசா சொன்னிச்சான். எப்படா வெள்ளை ரோசா சிகப்பாக மாறும்? அதானே, மாறவே மாறாது. இந்த புறா பார்க்குது, அடையணுமே அப்படின்னு நினச்சி தினமும் என்ன பண்ணுமா, ஒரு முள்வெளியில் உட்காந்து தான் உடம்ப முள்ளால் குத்தி அது வரக்கூடிய ரத்தத்தை கொண்டு போய் அந்த வெள்ளை ரோஜா இதழ் மேலே விடுமா. இப்படி செஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. முழுசா வெள்ளையா அந்த ரோசா சிகப்பாக மாறுது. புறா உடம்புல ரத்தமே இல்லாமல் செத்து கீழே விழுகுது. ரோஜா சிகப்பாக மாறுச்சு, வெள்ளை புறா செத்து கீழே விழுந்துச்சு. இதுலேருந்து நீ என்ன கதை தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு பாப்போம். ஏங்க சேர முடியாதனால உயிரை கொடுத்தாது அங்க ரத்தத்தை கொடுத்துருக்காப்ல, அப்ப அங்க சேர்ந்துருச்சுல. அதுக்கு கூட அப்படி தன்மை இருக்கு. உங்களுக்குலாம் என்ன தன்மை இருக்கு? ஏங்க நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறேன். கரெக்டா சொல்றதுலடா, மனிதனுடைய தன்மை என்ன? ஐயா மனிதன் வந்து இன்னைக்கெல்லாம் நடக்க முடியல. பூங்காத்தே அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு சொல்லிவா, தனியா அவ இல்லாம நெஞ்ச வாடுது, அவ இல்லாம நெஞ்ச வாடுது. கூட்டத்தை பாருங்க. ஏய் இது மாடியா? கூட்டத்தை பாருங்க. இதுக்கு கத்து கொடுத்தது நானுக்கு. இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கு. பெண்களுக்கு தெரியுமா அங்க பாட்டு, பெண்களுக்கு தெரியுமா அங்க பாட்டு, அது என்னன்னு கேட்டு ஒரு மிட்டு போட்டு காட்டு. பெண்களுக்கு தெரியுமா அங்க பாட்டு. ஒத்தையடி பாதையில அந்த மக போகையில காலடியே மனதிலே அம்மாடியே கனலே. ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம்
புருஷனம் தொங்கையில ஒத்தையடி பாதையில புருஷனம் தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு எத்தனை போல் வாடுதம்மா என்னோட மனசு. உச்சி பகுத்தெடுத்து பிச்சிப்பு பச்சை கிளி மலை பக்கத்துல நெய்யுதுன்னு சொன்னாங்க. நெய்யுதுன்னு சொன்னதுல நியாயம் இல்ல கண்ணாட்டா. கண்ணகி வாழ்ந்த நாட்டில வாழும் கண்ணி தமிழ் மண்ணு கேத்த உங்க நீயம்மா. கண்ணகி வாழ்ந்த நாட்டுல போது கண்ணி தமிழ் மண்ணு கேட்ட பொண்ணு நீயம்மா. ஆயிரம் செல்வம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு கண்ணு உள்ள ஏற்குமா. அத புடிச்சு கையிலே வைக்குவாளும் இல்லை பிடிச்சி குட்டிலே யாரும் இல்ல. ஒரு காலம் வந்தா ஒன்னா சேருவே. இப்படி அழகாக அற்புதமாக இந்த இடத்தை பெருமையோடு வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் எங்கிருந்து ஒரு விதமான காணம். என்ன காணம்? சூர்யா என்ன சத்தம் ஒண்ணுதான் கேட்குது, இன்னும் சத்தம் என்னாச்சு? அது இப்ப உண்ணாவிரதம் போட்டுக்கு இருக்குது. இல்ல அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. சும்மா ஏத்துக்கு இருக்கு. ஆகா அடடா தக தகன்னு இருக்குடா. அடடடடட. அதுக்கு தெரியும், சொல்லலைன்னு வச்சுக்க மாட்டிக்கும்னு தெரியும். வண்டியில இந்த உலகத்துல இப்போ ஒன்றும் இல்லை, சொக்கநாதர் கோயில் அங்கே போய் சொக்கநாதர் மீனாட்சி கிட்ட வரம் கேட்கனா நீ என்ன கேட்ப? நான் வரம் கேட்கறதா? உனக்கு உன் மனசுக்கு என்ன சொல்லு. வரம் கேட்கறது ஏதோ ஒன்று டேய் கேட்குங்க. ஏதோ ஒன்று சொல்கிறா உனக்கு, நீ என்னடா கேட்ப சொல்கிற? என்ன குடும்பம் நல்லா இருக்கானே, செல்வம் நீங்கள் என்ன கேட்பீங்க? சந்தோஷமா இருக்கானா? தலைக்கார நீங்கள் என்ன கேட்பீங்க? இப்படித்தான் எல்லாம் கேட்பான். ஒருத்தன் போய் கேட்குறான் பாரு, நான் தூங்கணும். தூங்கணுமா? எனக்கு தூங்குற வரத்தை கொடுன்னு. ஆனா இவன் கேட்க போனது வேற வரம். சரி. சாகாத வரம். அப்படின்னா நிதிய தத்துவ வரம்னு பேரு. சாகாத வரம். எங்க அம்மா பார்த்துச்சு, கலைவாணி இவெல்லாம் உயிரோட இருந்தா இந்த உலகம் தாங்குமா அப்படி நினைச்சு அவன் நாக்கில் உட்கார்ந்து ஒரு வார்த்தையை மாத்துச்சு. நித்திய தத்துவ வரம், நித்திர வரம். வார்த்தை வந்தாலும் கொடுத்துட்டாரு. நித்திர வரம்னா தூங்குற வரம். 6 மாசம் தூங்கிக்கிட்டு இருப்பேன், 6 மாசம் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் யார் தெரியுமா? அவன் தான் ராமாயணத்தில் வரக்கூடிய கும்பகர்ணன். கேளு, அவன் ராமாயணத்துல தூங்குற வரத்தை வாங்கின. இந்த புள்ள வண்டியில ஏறிடுச்சுன்னா பச்சை நிறத்துல ஒரு சமயத்தில் வந்துச்சு பாரு, பச்சை சேலை எடுத்து கொடுத்தா பிறந்தவங்களுக்கு நல்லதான். இந்த பிள்ளைக்கு பச்சை சேலை எவன் எடுத்து கொடுத்தானே தெரியல. இந்த வாரம் பச்சையை கட்டிக்கிட்டு நான் அழகர் வந்து பச்சை நிறத்தோட வந்து ஆத்துல இறங்கினா புண்ணியம். அதனால நீ தினமும் வண்டியில வந்துட்டு போடா, அப்பத்தானே நல்லா இருக்கேன். இது அவன் 6 மாசம் தூங்குற வரத்தை வாங்கினேன். இது 2 மணி நேரம் தூங்குற வரத்தை வாங்கி புதுக்கோட்டையில வண்டி எடுத்தா ஊர் வர்ற வரைக்கும் அதை என்ன பண்ணாலும் தெரியும், தெரியவே தெரியாது. இது எனக்கு தேவைப்பட்ட கதைமா அது. ஆமா, எடுத்துக்காட்டு வேணும்ல. கும்பகர்ணன் வர வாங்கினேன் சார், தூங்குற வார்த்தை. எப்படி 2 பிள்ளையும் எந்திரிச்சு வந்து ஓரத்தில் நின்றுக்கிட்டு கேட்குது கேள்வி. வாங்க வாங்க, இப்படி அற்புதமாக ஆலோலம் பாடுகின்றால் வள்ளி. இப்படி ஆலோலம் பாடும் இந்த வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானே மனம் புரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு வந்திருந்தாலும் கூட உண்மையில் இந்த முறையூர் மக்களை நான் ரொம்ப மதிக்கிறேன், ரொம்ப மனிதான்மையில் நான் நேசிக்கிறேன். சில ஊர்களில் மழை வந்துச்சுன்னா நாடகத்தை பாட்டுங்கப்பா கிளம்புங்க அப்படின்னு. ஆனால் இங்கே வந்திருக்கிற நடிகருடைய நிலை என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வகையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? தானம் பண்ணியிருக்காங்க. 10 நாடகக்காரங்களுக்கு தானம் தர்மம் பண்ணியிருக்காங்க. உண்மை தானே? அவங்க நினச்சிதான் நாடகம் வேணாப்பா, மழை பெய்யுது நீங்கள் போங்க அப்படின்னு இருக்கலாம். இருந்தாலும் கூட தெய்வத்துக்காக வச்ச நாடகம், நாங்கள் தெய்வத்துக்காகத்தான் இந்த வரி போட்டோம், தெய்வத்துக்காக வரி போட்டதை தெய்வ கடாட்சியத்தோடு நீங்கள் அரிதாரத்தை பூசிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற பொழுது காலையில் உங்களுடைய மனநிலை மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லையே, காலையில் நம்ம சம்பளம் வாங்கிட்டோமே,
இதை வச்சு அரிசி வாங்குவோமா, பருப்பு வாங்குவோமா, என்ன வாங்குவோம் அப்படிங்கிற சிந்தனை ஒரு மனுஷனுக்கு நிறையணும். அதனால் இங்கே உட்காந்துருக்கவங்களையெல்லாம் உண்மையிலேயே மனப்பூர்வமாக நான் பாராட்டுறேன், மதிக்கிறேன். ரொம்ப சிறப்பு, அற்புதம். இருந்தாலும் இப்பேற்பட்ட இந்த வள்ளியை இங்கு வந்ததற்கு என்ன காரணம் நினைக்கின்ற பொழுது இவளை ஒரு முறை எப்படி வர்ணிக்க வேண்டும் என நினைத்தால் ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேர சொல்லும் ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக, என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு, உன் பேரே சொல்லு ரோசாப்பு, காற்றில் ஆடும் தனியாக, என் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பு, சின்ன ரோசாப்பு. வர வேண்டும் வர வேண்டும். யார் வரணும்? உங்களுக்கு பிடிச்சாலு கோமாளி. கோமாளி வர வேண்டும். காவலாளி. இந்த காவலாளி மூலமாக கழகத்தை துவக்கி கல்யாணத்தை நடத்தி காலையில் வள்ளி முருகனை கொண்டு போனோம். எந்த கோயிலுக்கு? திருப்பரங்குன்றத்துக்கு. திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியாது. திருத்தணிக்கு போவோம். திருத்தணிக்கும் போக முடியாது. ஆறாவது படை வீடு, ஆறாவது கல்யாணம் அங்கே தான். பழமுதிரும் சோலை, சுட்ட பழம் சொல்றான் பாரு. பழம் முன்னையெல்லாம் நீ எவன் கூட அடிக்கடி அதிகமாக போற? இல்லை கிறுக்கு பல்லோட போவியா நீனு? பழமுதிரும் சோலை, பழம் முதிர்ந்தது. யாருக்காக? இந்த அவை இல்லை, அவை. பழம் முதிர்ந்தது, பழமுதிர் சொல்லணும்னு சொல்றோம். கீழே யார் இருக்கா? பெருமாள். அவர் இருக்கிற அந்த இடத்துக்கு என்ன பேரு? எதை பார்த்தாலும் ஏட்ட என்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. பேசணும்னா என்ன என்னக்கா? அது அழகர் தான் இருக்காரு. அழகருக்கு பேர டேய், அவருக்கு என்ன பேர் சொன்னப்ப? அங்கே இருந்து வர்றாரு, வந்து ஆற்றுல இறங்கினார். இறங்கின உடனே ஓ மாதிரியே
நாடகத்துக்கு போவோமா இல்லை மச வீட்டுக்கு போவோமாங்கிற நோக்கம் வந்துருச்சு. இவர் வந்து இறங்கினார்ல ஆற்றுல, இறங்கி தங்கச்சி கல்யாணத்துக்கு போகணும், மீனாட்சி கல்யாணத்துக்கு. இவருக்கு நோக்கம் வேறு மாதிரி வந்துருச்சு. நேராக என்ன பண்ணார் தெரியுமா, இறங்குறேங்கன்னு பேரில் அங்கே ஒருத்தர் உட்காந்தே கிடக்குறேன் தவளையா, அவன் தான் மாண்டுக்கு மகரிஷி மோட்சத்தை கொடுத்தாரு. நீ போயிட்டு வைப்பான்ட்டு அவன் கேட்குறேன், என்ன அழகரே கல்யாணத்துக்கு போகணுமே எங்கே போகிறேன்னு. நான் வண்டியூர் வரைக்கும் போயிட்டு வரேன்னாரு. வண்டியூரில் என்ன இருக்குன்னு, அங்கே தாண்டா என் வப்பாட்டி இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக முள்ளமாரித்தனமாக கள்ளத்தனமாக அங்கே போனதுனால தான் அவருக்கு கல்லழகர்னு பேர். சரியா? அதனால அவருக்கு என்ன பேர்? கல்லழகர்னு பேர். அந்த அவர் இருக்கிறாரே பேர் தான் கல்லழகர். அவர் உண்மையான பேர் தெரியுமா? சுந்தரராசம்னு பேர். சுந்தரம்னா அழகு. அங்கே இருக்கிற பெருமாளுக்கு சுந்தரராச பெருமாள்னு பேர்றா. அவர் இருக்கிற இடத்துக்கு பேர் திருமாலிரும் சோலை. என்ன சோலை? திருமால் இரும் சோலை. மேலே பழமுதிரும் சோலை, கீழே திருமாலிரும் சோலை. பேரை மாற்றி எழுதிட்டாங்கள. இந்த லட்சணத்தில் நீ வேற வருஷம் தீர்த்தம் எடுக்க வேற போய்க்கிற. பார்த்து வந்துடுறியா? ஆமாம். இப்படி அற்புதமான இடத்திலே வருகிறான் காவலாளி. இந்த காவலாளி மூலமாக ஒரு கழகத்தை துவக்க நினைத்தால் சுந்தரம் தும்பும் பொற்றிருந்த மங்கை இவள். சுந்தரம் பொற்றிருந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அந்தரமே குந்து தேவர் துந்தவி முழங்க வரும். அந்தரமே தேவர் துந்தவி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த தும்பும் பொற்றிருந்த மங்கை இவள். இந்த உலகிற்கு ஏன் வந்தார்? ஏன் வந்தார்? ஏன் வந்தால்? எதற்காக வந்தால்? நீ போயிட்டு உன் வேலையை பார்த்துட்டு வா. அதுக்குள்ள என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன். இல்லைன்னா என் வேலையை நீ பாரு, உன் வேலையை நான் பார்க்குறேன். இந்தா போயிட்டு சீக்கிரமா வா.